நமஸ்தே. இன்னைக்கு நாம் மத்தியமா பாட்டிய புஸ்தக் அப்படின்ற இந்த புக்கில் உள்ள பாக் 5 பரத் மிலாப், அதாவது இந்த பரத் மிலாப்பில் இருக்கக்கூடிய 7th எஸ்ஸே பரத் கா ஷோக் அப்படின்ற இந்த எஸ்ஸே நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து வரக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பரத் கா ஷோக் அப்படின்ற இந்த லெசனில் உள்ள சாராंश பார்ப்போம். பரத் கா ஷோக் பாட் கா சாராंश लिखिए. பரத் கா ஷோக் அதாவது பரதனுடைய சோகம், வருத்தம் அப்படின்னு அர்த்தம். राम के वियोग में महाराज दशरथ ने अपने प्राण छोड़ दिए. அதாவது ராமனுடைய பிரிவின் காரணமாக, அதாவது வியோக் அப்படின்னா பிரிவு, ராமனுடைய பிரிவால் மகாராஜர் தசரத் சக்கரவர்த்தி அப்னே அதாவது தன்னுடைய பிரான் அப்படின்னா உயிர், சோடு தியே தன்னுடைய உயிரை விட்டுட்டாரு. அதாவது ராமனுடைய பிரிவை தாங்க முடியாமல் தசரதர் இறந்து போயிட்டார். அடுத்து அயோத்தியா கே லோக் பஹுத் துக்கி தே. இப்போ அயோத்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப துக்கத்தில் இருந்தாங்க. இஸ் சமய் பரத் और शत्रुघ्न अपने मामा के घर में थे. இந்த சமயத்தில் பரதனும் தன்னுடைய அதாவது அவருடைய சகோதரரான இந்த சத்ருகன், அதாவது பரதனும் சத்ருகனும் தன்னுடைய மாமானுடைய வீட்டில் இருந்தாங்க. அப்பனே மாமாக்கே கர்மே தே தன்னுடைய மாமாவினுடைய வீட்டில் இருந்தாங்க. குரு வசிஷ்டனே பரத் और शत्रुघ्न को बुला लाने के लिए दूत भेजे. அதாவது குரு வசிஷ்டர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பரதனையும் சத்ருகனையும் அழைத்து வரும்படி, அதாவது புலா அப்படின்னாக்கா காலிங் அதாவது கூப்பிடுறது, புலா லானேக்கே லியே அதாவது அழைத்து வரும்படி, தூத் அப்படின்னா ஒரு தூதுவனை அங்கே அனுப்புகிறாரு. தூத் பரத் கே மெஹல்மே பகுஞ்சே. இப்போ அந்த பரதன் இருக்கக்கூடிய அந்த மகளுக்கு தூத் இப்போ வந்துட்டான், சென்றடைந்தான். தூத்தோங்னே பரத் சே கஹா, அந்த தூதுவன் பரதன் கிட்ட சொல்கிறான், அயோத்தியாமே ஆப்கி ஆவசியகதா ஹே. நீங்கள் அயோத்தியாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக தேவை. அயோத்தியாமே ஆப்கி ஆவசியகதா ஹே, அயோத்தியாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக தேவை. துரந்து நிக்கலே உடனே நீங்கள் புறப்படுங்க. பரத் और शत्रुघ्न अपने मामा से आज्ञा लेकर अयोध्या की ओर चले. பரதனும் சத்ருகனும் தன்னுடைய மாமா கிட்ட அவங்களுடைய ஆணையை பெற்றுக்கொண்டு, அதாவது அவங்கக்கிட்ட வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க சொல்லிவிட்டு அவங்களுடைய பர்மிஷனை கேட்டுட்டு அயோத்தியாவுக்கு இப்போ வந்தாங்க. ஓர் அப்படின்னாக்கா பக்கம், திசை அப்படின்னு அர்த்தம். அயோத்தியா பக்கம் வந்தாங்க. அயோத்தியா பகுஞ்ச்தே ஹி வே அப்பனி மாதா கே மஹல் மே கயே. அயோத்தியாவை சென்றடைந்த உடனேயே தன்னுடைய அம்மாவை போய் அவங்க இப்போ பார்த்தாங்க. அதாவது மாதா கே மஹல் மே கயே, அம்மாவுடைய மகளுக்கு சென்றார்கள். பரத் கோ கைகேயி நே சாரி பாத்தே சுனாயி. பரதனுக்கு கைகேயி எல்லா விஷயத்தையும் இப்போ அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது உங்கள் அப்பாவுக்கு எனக்கு இந்த மாதிரிப்பா, எனக்கு இந்த மாதிரி 2 வரங்கள் நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நான் கேட்டேன், அதனால் ராமர் வந்து காட்டுக்கு போயிட்டாரு, அதனால தான் இப்போ எல்லாமே இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கைகேயி இப்போ பரதன்கிட்ட சொல்லிட்டாங்க. மாதா கி பாத் சுன்கர் பரத் கோ குஷா ஆயா. அம்மா சொன்ன எல்லாத்தையுமே கேட்ட பிறகு பரதனுக்கு மிகவும் அதிகமாக கோபம் வந்தது. அதாவது குஷா அப்படின்னா கோபம். அவங்க அம்மா சொன்னதை கேட்டு எல்லாமே அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆர் அப்பனி மா கோ கூப் டான்டா. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மாவை ரொம்ப நல்லாவே திட்டாரு. அப்பனி மா கோ தன்னுடைய அம்மாவை கூப் அதாவது கூப் அப்படின்னா நன்றாக, டான்டா அப்படின்னாக்க திட்டுறது, கடுமையாக திட்டுறது. ஃபிர் மாதா கௌசல்யா சே மிலே. பிறகு அவங்களுடைய முதல் அம்மா, அதாவது தசரத சக்கரவர்த்திக்கு 3 மனைவிகள், அதில் மூத்தவங்க தான் கௌசல்யா. கௌசல்யாவுடைய பையன்தான் ராம் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. இந்த கௌசல்யாவை போய் இப்போ அவன் மீட் பண்ணுறான். யார்? பரதன் போயிட்டு இப்போ மீட் பண்ணுறான். 14वें दिन सभासदों ने भरत से राज्य संभालने के लिए कहा. 14வது நாள் சபாசதோங் அப்படின்னாக்க அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்கன்னு சொல்லுவோம்ல. சபாசதோங் அப்படின்னா அந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த சபா மெம்பர்ஸு. பரதனிடம்
அதாவது ராஜ்ய சௌம்பால்னே கேலியே கஹா, அதாவது இந்த பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லேக்கின் ஆனால் பரத்னே சிங்ஹாசன் பர் பைட்னே சே இன்கார் கர் தியா, ஆனால் பரதன் இந்த சிங்காசனத்தில் நான் உட்கார மாட்டேன். ஏன்னா அது யாருக்குரிய இடம்? தன்னுடைய அண்ணாவான ராமருக்கு உரிய இடம். ஸோ இது இங்கே எல்லாமே தலைகீழ நடக்கிறதுனால நான் இதில் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்கார் கர் தியா, மறுப்பு தெரிவித்தார். उन्होंने कहा कि हम सब राम का राज्याभिषेक वन में ही करेंगे. அவர் அவங்கக்கிட்ட ஆன்சர் பண்ணுறாரு, ஹம் சப், நாம் எல்லாரும் ராம்கா, ராமனை, அதாவது ராஜ்யாபிஷேகம் செய்வதற்கு நாம் காட்டிற்கு செல்வோம். நம்ம காட்டுக்கு போய் காட்டிலேயே அவருக்கு ராஜ்யாபிஷேகம் நாம் செய்வோம். அதாவது அவருக்கு அந்த பட்டாபிஷேகம் சொல்லுவோம்ல, அந்த பதவி பிரமாணம் நம்ம காட்டிலேயே, வன்மேகி, காட்டிலேயே செய்வோம். யஹ் பாத் சுன்கர் சப் குஷ் ஹுயே, அதாவது இதை கேட்ட எல்லாருமே ரொம்ப மிக அதிக அளவு அவங்க மகிழ்ச்சியை அடைந்தார்கள். சப் குஷ் ஹுயே, அனைவருக்குமே மகிழ்ச்சி ஏற்பட்டது. ராஜதிலக்கி தயாரிக்கே சாத் பரத், சத்ருகன், குரு வசிஷ்ட, மாதாயே, ஹசாரோ அயோத்தியாவாசி வன்கி ஓர் நிக்கல் படே, அதாவது அந்த ராஜ்யாபிஷேக செய்வதற்காக எல்லா ஏற்பாடுகளோட சத்ருகன், பரத், சத்ருகன், குரு வசிஷ்டர், அவங்க கூட அம்மாக்கள், அதாவது அந்த 3 அம்மாக்கள், மாதாயேங் அப்படின்னா 3 அம்மாக்களும், அவங்க கூட ஹசாரம் அயோத்தியாவாசி, அதாவது ஆயிரக்கணக்கான அயோத்தியாவாசி மக்களும் வன்கி ஓர் நிக்கல் படே, அதாவது காட்டை நோக்கி புறப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இவ்வளோதான் இந்த எஸ்ஸே. இதுலேருந்து நமக்கு 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா எஸ்ஏலேருந்துமே நம்மளுக்கு 2 கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி தான் இதுலேயும். இப்போ நாம் கொஷின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். பிரஷ்னோக்கே உத்தர் தீஜியே, கேள்விக்கான விடையை எழுதுங்க, கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், தசரத் நே கியோ பிரான் சோடு தியே, தசரதர் ஏன் உயிரை விட்டார்? தசரத் நே ராம் கே வியோக் மே பிரான் சோடு தியே, தசரதர் ராமனுடைய பிரிவால் தன்னுடைய உயிரை விட்டார். செகண்ட் கொஷின், பரத் நே சபாசதோங் சே கியா கஹா, பரதன் அந்த சபா மெம்பர்ஸ் கிட்ட என்ன கூறினார்? பரத் நே சபாசதோங் சே கஹா கி, பரத் அந்த சபா பீப்புள்ஸ் கிட்ட கூறியது, ஹம் சப் ராம் கா ராஜ்யாபிஷேக் வன்மேஹி கராயேங்கே, நாம் எல்லாரும் ராமனுக்கு காட்டிலேயே ராஜ்யாபிஷேகம் செய்வோம், நம்ம காட்டிற்கு போய் அங்கேயே அவருக்கு ராஜ்யாபிஷேகம் நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.